திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் மாணவ செல்வங்களே, கண்மணிகளே. தேசிய வேதாகம கல்லூரி வழங்கும் இந்த வான் வழி பாடங்களுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் மன்னிப்பின் வல்லமை, பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்ற தலைப்பில் நற்செய்தி நாம் கேட்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து கொல்கதா மலைக்கு சென்றார். அவர் போகும்போது அவருடைய உடல் எடையை விட 4 மடங்கு கனமுடைய ஒரு சிலுவை இழுத்து கொண்டு போனார், சுமந்து கொண்டு போனார். அவர் சென்ற பாதையை அடிமையின் பாதை என்று இன்றைக்கும் அழைக்கிறார்கள். த வே ஆஃப் ஸ்லேவ் என்று அதை அழைக்கிறார்கள். கிரேக்க மொழியில் த வே ஆஃப் டூலாஸ் என்று அழைக்கிறாங்க. இயேசுவை ஒரு அடிமையாகத்தான் மக்கள் பார்த்தாங்க. அவர் சிலுவையை இழுத்து கொண்டு போனாரே, பலமுறை தடுக்கி கீழே விழுந்தார். அவரை சவுக்கினால் அடித்து கொண்டே போனார்கள். லூக்கா நமக்கு ஒரு அழகான காட்சியை காண்பிக்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23வது அதிகாரம் 32 முதல் சில தகவலை நாம் பார்க்கலாம். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். இந்த முதல் வசனத்திலேயே இயேசுவை யாராக மக்கள் பார்க்கிறாங்க? அவரும் ஒரு குற்றவாளியாகவே பார்க்கப்படுகிறார். இப்பொழுது 33வது வசனம். கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது. பலமுறை நீங்கள் வாசித்திருக்கலாம். கபாலம் என்று சொன்னால் மண்டை ஓடு என்று பொருள், ஸ்தலம் என்று சொன்னால் இடம் என்று பொருள். ஏன் அதை கபால ஸ்தலம் என்று சொல்கிறார்கள்? காரணம், அந்த காலத்தில் ரோமர்கள் அநேக நூற்றுக்கணக்கான குற்றவாளிகளை அங்கே சிலுவிலை அறைவதாலே, கொல்வதாலே அவளுடைய எலும்புகள் அங்கே சிதறி இருக்கும். அங்கே ஏராளமான மண்டை ஓடுகள் இருந்தது. அதனால் அதுக்கு ஒரு பெயராகவே கபாலஸ்தலம் என்று வைக்கப்பட்டது. அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையிலே அறைந்தார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை அறைந்தார்கள். இப்போது அறைதல் என்று சொன்னால் கன்னத்திலே அறைந்தார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். அதுவும் நடந்தது. இந்த இடத்துல அறைந்தார்கள் என்று சொன்னால் அந்த சிலுவையிலே அவருடைய உடலை அறைந்தார்கள். அவருடைய 2 கைகளை விரித்து ஆணிகளால் அறைந்தார்கள். 2 கால்களை இணைத்து ஆணிகளால் அறைந்தார்கள். அவர் ஏற்கனவே முள்ளால் பின்னப்பட்ட ஒரு கிரீடம் போன்ற ஒன்றை அவர் தலையிலே வைத்து கோலினால் அதை அடித்தார்கள். அவர் சிலுவையிலே தொங்கும்போது ஈட்டினாலே சேவகன் ஒருவன் அவருடைய விலாவிலே குத்தினான். தலையிலிருந்து ரத்தம் வடிகிறது, கை வழியாக ரத்தம் வடிகிறது, கால் வழியாக ரத்தம் வடிகிறது, விலா வழியாக ரத்தம் பொங்குகிறது. இந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். சகோதரி, இந்த காட்சியின் மத்தியில் இன்னொரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக யோவான் 19வது அதிகாரம் 23-24 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அவரை சிலுவையில் அறைந்து விட்டு அவருடைய உடையை கீழே சேவர்கள் சீட்டு போட்டு விளையாடி கொண்டிருந்தாங்க. தே ஆர் கேம்பிளிங். யாருக்கு அந்த துணி கிடைக்கும் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு காட்சி. அடுத்தது மத்தேயு 27வது அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வலது இடது பக்கத்தில் 2 கல்லர்கள் இருந்தாங்க இல்லையா? அதில் ஒரு கள்ளன் பயங்கரமாக கலாய்ச்சான், பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தான். அவனுக்கு யார் மேலே கோபமோ அதை இயேசு கிறிஸ்துவின் மேலே காட்டினான். they were cursing. மூன்றாவதாக மத்தேயு 27வது அதிகாரம் 41 43 வசனங்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா, அவரை சிலுவையில் அறைவதற்கு காரணமான ஆசாரியர், பிரதான ஆசாரியர், அந்த நிர்வாகஸ்தர்கள், அந்த தேவாலயத்தை பார்க்கிறவர்கள், இயேசு சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அவங்க என்ன கேட்டாங்க தெரியுங்களா? எவ்வளோ கொடுமையான வார்த்தையை பேசுனாங்க தெரியுங்களா? குறிப்பாக, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் சிலுவை விட்டு கீழே இறங்குவான்னு சொன்னாங்க.
பட்ட காலிலே படுன்னு சொல்லுவாங்க, இன்சல்ட் டு இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்துவதற்கு அளவில்லாமல் பேசினாங்க. அது மாத்திரமல்ல, மத்திய 27வது அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அந்த கொல்கதா மலையை சுற்றி அந்த சிலுவையில் அறையப்படுகிற காட்சியை பார்த்து கொண்டிருந்த பொது ஜனங்கள் போதா குறைக்கு அவர்களும் வசைப்பாடினார்கள், அவர்கள் தூஷித்தார்கள். ஆங்கிலத்தில் பிளாஸ்பீம் என்று வந்திருக்கிறது. அதாவது கீழே போர் வீரர்கள் அவருடைய உடையை சீட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள், பக்கவாட்டிலே குற்றவாளிகள் அவரை தூஷித்து கொண்டிருக்கிறார்கள், பிரதான ஆசாரியரும் மற்றவர்களும் அவரை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள், பொது ஜனங்களும் கீழே இறங்கி வா, உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று தூஷித்து கொண்டிருக்கிறாங்க. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் இரத்தம் சிந்துகிறது, அவருடைய மனமும் உடைந்து சுக்கு நூறாக மாறுகிறது. இந்த காட்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காட்சி நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. அது என்ன தெரியுங்களா? உலகத்தில் எத்தனையோ மதம், உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ உலகத்தின் அவதாரங்களை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு அவதாரமும் சாகும் போது நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு செத்தான், மனசால யாரையும் திட்டிட்டு தான் செத்துருக்கான், உயிர் போதே அப்படின்னு கத்திக்கிட்டு தான் செத்துருக்கான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் என்ன செய்தார்னு பாருங்க. லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். கையில் பேனா இருக்குமானால் அடிக்கோடிடுங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எந்த அளவில் இந்த வார்த்தை அவருடைய மனசுக்குள்ளேருந்து வந்திருக்கும் யோசித்து பாருங்க. கீழே என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குது, அவரை ஜனங்க என்ன எப்படி பார்க்குறாங்க, எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அவருடைய உடல் இரத்தத்தால் ஒழுகி கொண்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில் அவரால் இந்த வார்த்தை எப்படி சொல்ல முடிஞ்சது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். மன்னிப்பது என்றால் என்ன அர்த்தம்? நாம் செய்த குற்றங்களை அதிலிருந்து விடுதலை செய்வது தான் மன்னிப்பது. Forgiveness means cancelling our deeds and our iniquities. இல்லையா? மன்னிப்பது என்பது நம்முடைய குற்றங்களை ஒன்றுமில்லை என்று சொல்வது தானே மன்னிப்பது. எவ்வளவு பெரிதான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். யோனாவினுடைய புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது. அந்த இடத்துல ஆங்கிலத்தில் பிட்டி என்ற ஒரு ஆங்கில சொல் பயன்படுது. பிட்டினா இரக்கம்னு அர்த்தம். அதாவது தேவன் யோனாவுக்கு சொல்கிறாரு, இந்த நினிவே மக்கள் அன்றைக்கு 1,20,000 பேர், ஆடுகளும் மாடுகளும், அவங்களுக்கு வலது கையில் என்ன நடக்குது, இடது கையில் என்ன நடக்குதுன்னு வித்தியாசமே தெரியலையாம். அப்படிப்பட்ட மக்களுக்காக நான் பரிதவியாமல் போவேனோ என்று யோனாவுக்கு சொல்லுகிறார். Can I not pity of such people? Have no knowledge of right hand and left hand. சகோதரர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அசைக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு எல்லாரும் நாம் பாவம் செய்திருக்கிறோம். நாம் அனைவரும் குற்றவாளிகளாக இருக்கிறோம். ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம், ஒருவனும் நீதிமான் இல்லை. ரோமர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டோம். இயேசு சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து பலம் வாய்ந்த ஒரு வார்த்தையை பலவீனமான ஒரு வேளையில் அவருடைய உயிர் இறங்கி கொண்டு அவருடைய உடலை விட்டு நீங்கும் அந்த வேளையில் அவரால் எப்படி இந்த வார்த்தை சொல்ல முடிந்தது? அதனால்தான் நாம் அவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் நாம் அவரை இரட்சகர் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் நாம் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். இயேசு என்று சொன்னால்
அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று பொருளாம். எபிரேயர் 5வது அதிகாரம் முதல் சில வசனங்கள். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் பிரதான ஆசாரியன் இருந்தான். அந்த பிரதான ஆசாரியனும் ஒரு மனிதன் தானே, அவனும் ஒரு பலவீனன் தானே. ஆனால் அந்த ஆசாரியன் பலவீனம் உள்ள மக்களுக்காகவும் நெறி தப்பி போனவர்களுக்காகவும் பலிகளை இடுவதற்காக தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். மற்ற ஜனங்களுக்கு பலியிட்ட அவன் தானும் ஒரு பலவீனமான மனிதனாக இருந்ததுனால, அவனும் ஒரு குற்றவாளியாக இருந்ததுனால அவனுக்காகவும் அவன் ஒரு பலியை கொடுக்க வேண்டியதாக இருந்ததான். He offered sacrifice for all the children of Israel. As well, he offered sacrifice for himself, because he himself a weak person. ஆகவே அவனும் தனக்காக ஒரு பலியை கொடுக்க வேண்டியதாக இருந்ததாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பலவீனமாக இல்லாததுனால, அவர் பாவியாக இல்லாததுனால, நம்முடைய பாவங்களுக்காக இரக்கமுள்ள ஒரு பிரதான ஆசாரியராக நம்மை ரட்சிப்பதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தை பலியாக கொடுத்தார். சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரியன், ஒரு பலிப்பீடம், ஒரு பலி, மன்னிப்பு, இந்த 4 விஷயங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் மனிதனுடைய வாழ்வோடு தொடர்புடையதாக இருந்தது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லும்போது இயேசு ஆசாரியராக இருக்கிறார். அவருடைய மரண காயங்களும் ஒழுங்கு இரத்தமும் ஒரு பலி பொருளாக பார்க்கிறேன். அவர் அறையப்பட்ட சிலுவை ஒரு பரிபூர்ணமான பலியாக, பலி கொடுக்கும் பலி பீடமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். 4வதாக பலியின் விளைவாக ஏற்படும் சமாதானமாகி பாவ மன்னிப்பை இயேசு வழங்குவதை பார்க்கிறேன். ஆகவே a priest, a sacrifice, an altar and forgiveness. ஒரு ஆசாரியன், ஒரு பலி, ஒரு பலிப்பீடம், ஒரு மன்னிப்பு, இந்த 4ம் ஒரு சேவையாக சிலுவையிலே நான் இயேசுவை பார்க்கிறேன். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். அதாவது என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணமான அந்த பலி, ஆசாரிய ஊழியம் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். Christ is a perfect savior, save us perfectly, eternally for us. நித்திய உலகத்திற்கென்று அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனால அந்த சித்தப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே, once sacrificed for all time. இப்பொழுது எபிரேயர் 10வது அதிகாரம் 12வது வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். Jesus gave only one perfect sacrifice for all time. மூன்றாவதாக எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். By one sacrifice he perfects all. 3 விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம்.
10வது வசனத்தில் ஒரே பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 12வது வசனத்தில் ஒரே பலியை செலுத்தி நம்மை தேவ சமூகத்திலே அவர் சேர்க்கிறார். 14வது வசனத்தில் ஒரே பலியினாலே நம்மை அவர் பூரணப்படுத்துகிறார். இதுதான் சிலுவையில் இயேசு சொன்ன அந்த வார்த்தை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஏசாயா 53வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் குறித்து கொள்ளுங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கிறிஸ்து பரிபூர்ணமான பலியாக சிலுவையிலே மரிப்பதை கண்டு தேவன் திருப்தி அடைந்தார். God was satisfied. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான பலியாக இயேசு மரிக்கிறதை கண்டு தேவன் திருப்தியானார். அடுத்து பாருங்க, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இயேசுவின் பலியை விசுவாசிக்கிறதன் மூலம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். We have been justified just believing the very death of Christ as a sacrifice on the cross. அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் நம்முடைய பாவங்களை அவர் சுமக்கிறதை நமக்கு காண்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். In him there is no sin, but he became a sinner. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இதைத்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, சிலுவையில் இயேசு மரித்தார் இல்லையா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு, இயேசு வெளியிலிருந்து பார்த்தவர்கள் அவரை ஒரு அக்கிரமக்காரராக தான் பார்த்தாங்க. அக்கிரமக்காரரோடு தான் அவரை சிலுவையில் அறைந்தாங்க. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் இந்த வசனம் அப்படியே நிறைவேறுது. என்ன சொன்னார் இயேசு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அதனால்தான் சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அனைத்து மக்களும் கிறிஸ்துவின் சரீரமாக அவருடைய பங்காக இருக்கிறார்கள். God gave all the saved people as a body to Jesus Christ. அநேகரை அவர் நீதிமானாக்கினார். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நம்ம என்ன கேட்டோம்னா, இவ்வளவு கொடிதான ஒரு சிலுவை, அவமானத்தின் அடையாளமாக இருக்கிற ஒரு சிலுவை, வேதனையின் ஊற்றாக இருக்கிற ஒரு சிலுவை, எவ்வளவு துன்பத்தின் மத்தியில், எவ்வளவு வேதனையின் மத்தியில் அவரால் அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை, இயேசு நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவருடைய காயப்பட்ட சரீரம் நமக்கு பலியாக இருக்கிறது. அவரை ஆணியிலே கடாவிய அந்த சிலுவை நமக்கு ஒரு பலிப்பீடமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வாக்குறுதி நமக்கு பாவ மன்னிப்பின் ஊழியமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, தேவன் இரக்கமும் நீடிய பொறுமையும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 106:23, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். இது ஒரு முக்கியமான வார்த்தை. He stood
in the very doorpost between God and Israelite. அதாவது மோசே இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு முன்பாக பயங்கரமான பாவத்தை செய்த போது பொன் கன்றுக்குட்டியை வார்த்து அதை வணங்கி அதற்கு முன்பாக நடனமாடி இதுதான் நம்முடைய கடவுள் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் எகிப்துக்கு திரும்புவதற்கு மனதால் விரும்பிய போது தேவனுடைய உக்கிரக கோபம் உண்டாயிற்று. தேவன் அவர்களை ஓரேபிலே அழிப்பதற்காக அவர் நியாய தீர்ப்பை செய்ய இருந்தார். அந்த வேளையில் மோசே இஸ்ரவேலர்களுக்கும் தேவனுக்கு முன்பாக நடுவிலே நின்றானாம். திறப்பின் வாசலிலே நின்றானாம். தேவனுடைய கிருபை கெட்டியாக பிடித்து கொண்டு நின்றானாம். தேவனுடைய இரக்கத்தை ஊன்றிக்கொண்டு நின்றானாம். என்ன சொன்னானா? ஆண்டவரே அவர்களை ரட்சியும் என்று கேட்டானாம். சகோதரே, ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்காக, ஒரு தேசத்துக்காக இந்த மோசே என்பவர் திறப்பின் வாசலை நின்றது போல உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் இயேசு திறப்பின் வாசலில் நிற்கிறதை தான் சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. Cross is a sign between man and God. Christ forgives our sins. He cancels all our sin. He redeems us from our sin. He makes intercession before God. Father, forgive them. தகப்பனே, அவர்களை நீர் மன்னியும். பிதாவே, இவர்களுக்கு நீர் மன்னியும் என்று அவர் கேட்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த மொழிபெயர்ப்பில் பிதாவேன்ற ஒரு வார்த்தை இங்கே படிச்சுங்க. ஆனால் மூல மொழியில் அப்பா, இப்போ நம்ம ஊரில் அப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே வார்த்தை தான். ஏன் அவர் அப்பான்னு சொல்கிறாருன்னா, தேவன்னு சொன்னால் அது பொதுவான ஒரு சொல்லாக தேவனை குறிக்கும். அப்பான்னு சொல்லும்போது அது நெருங்கிய உறவை குறிக்கும். தேவனை அப்பா என்று அழைக்கும்போது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு அன்பு இருக்கிறதை காண்பிக்கிறது. இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் அவருடைய ஆத்மா பாவம் செய்யாததுனால தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் எப்போதும் ஒரு தொடர்ந்த உறவு இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா பாவம் செய்யும் போது தான் தேவன் விட்டு மனுஷனுடைய ஆத்மா பிரிந்து விடும். ஆனால் இயேசு பாவம் செய்யாததுனால, இப்போ நான் மேலே ஒரு கோட்டு போட்டிருக்க மாதிரி, இயேசுவின் மீது நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்டதை ஒழிய அவருடைய ஆத்மா மேலே அவருடைய ஆத்மா பாவத்துக்குள்ளாக்கப்படலை. ஆகவே தான் தேவனோடு பரிபூர்ணமான உறவு உள்ளவராக அவர் இருந்தார். அதனால தான் அவர் சொன்னார், பிதாவே, அந்த அன்பின் வார்த்தை, உறவின் வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நாளில் பாவ மன்னிப்பின் வல்லமை என்ற தலைப்பில் இயேசு நமக்கு வழங்கி இருக்கிற இந்த மாபெரும் வல்லமையாகிய பாவ மன்னிப்பை அனுபவிக்கத்தக்கதாக நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சமுதாயமும் உங்கள் தேசமும் இதற்குள் வரும்படியாக அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் மன்னிப்பின் சுவிசேஷமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் பரிபூரணமான மன்னிப்பை வழங்குகிறதாக இருக்கிறது. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பிறரை மன்னிப்பதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஈகையாக, அழகாக, பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் காதுகள் நிறைய பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற அந்த சொல், அந்த மன்னிப்பின் வார்த்தை கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணமான ஆசாரிய ஊழியத்தையும் கிறிஸ்துவனுடைய பழுதற்ற பலித்தன்மையும் பலிப்பீடத்தையும் அதனால் உண்டாகும் நன்மையாகிய பாவ மன்னிப்பையும் எங்களுக்கு காண்பிக்கிறது. உணர்கிறோம் தகப்பனே, உணர்கிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை உமக்கு சித்தமானால் உமக்கு பிரியமுள்ள குமாரர்களாக எங்களை மாற்றும். முற்றும் முடிய ரட்சிக்கத்தக்க எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம்
பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 938550. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?